Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சார்ட்டில் ஒரு க்ரியேட்டிவான கார்டு ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போகிறோம். ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேங்க. இங்கே சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு -100, பிரைட்னஸ் -62. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் +53. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி +15. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஹைலைட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் -58. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ -34. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ அங்கெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க. இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு மேலே இருக்க, அதாவது பாடிக்கு மேலே இருக்க அந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கார்டெல்லாம் பேக்கில் போயிட்டு பர்சன் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப இங்கே ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே போர்ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கடைசியாக இங்கே ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாடிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா லீஃப்லாம் எரேஸ் பண்ணிடலாம்.
ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிடலாம். ஓகே, ஓவராலாக இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இன்னும் முடியல. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் எடிட் பண்ண இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த இமேஜை எந்த விதமான எடிட்டும் பண்ணாதீங்க. நான் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே காப்பி த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே டூல்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ஜாமெண்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. செட்டிங்ஸ் வந்து காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். சேம் நான் இந்த இமேஜ் கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாம் இந்த இமேஜுக்கு வந்து செட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இதே மாதிரி நான் 2-3 ஃபோட்டோஸ்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட ஒரு பெல் ஐக்கான வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலோட வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் ஐடி அண்ட் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கான அழுத்த மறந்துடாதீங்க. டாட்டா.